पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். அன்பர்களே, இப்பொழுது நாம் எம்பெருமான் திருவேங்கடமுடையான் நாள்தோறும் கேட்டு மனம் குளிரும் அவனுடைய 1000 திருநாமங்களில் 358வது திருநாமத்தை அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். இந்த திருநாமம் குஞ்சாவதம்சகன் என்பது. குஞ்சா என்றால் உங்களுக்கு தெரியும், அது என்ன, வேறு குந்துமணி. குந்துமணிங்கிறது எவ்வளோ ஈஸியாக அவங்க ஆர்களில் கிடைக்கும், தரையில் கிடைக்கும். அந்த குந்துமணியை பகவான் தன் கிரீடத்தில் சுற்றி வச்சிருப்பானோ. எங்கேயாவது ஒத்து வருதா? கிரீடத்தில் இருக்கக்கூடியது தங்கமான கிரீடம். அது அது சாதாரண கிரீடம் இல்லை. வைகுண்ட திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற எம்பெருமானுக்கு பெரிய கிரீடம் ஒன்று, வைரமுடி. திருப்பார்கடலுக்கு ஒரு நாள் வந்தான் விரோச்சனன்கிறவன், அசுர சக்கரவர்த்தி, பிரகலாதருடைய பிள்ளை. அவன் பெரிய வீட்டு மனுஷங்களுடைய பெரிய வீட்டு பிள்ளை, ரவுடி. பிரகலாத நல்லவன், அவன் அப்பா ஹிரண்யகசிபு ரவுடி. ரவுடி ஹிரண்யகசிபுக்கு நல்ல பிரகலாதன் பிறந்தான். நல்ல பிரகலாதனுக்கு ரவுடி விரோச்சனம் பிறந்தான். பெரிய சண்டியர். ஆனாலும் பெரிய வீட்டு பிள்ளை பிரகலாதனுடைய பிள்ளையாச்சே, கோயிலில் உள்ள விடாமல் ஒன்றும் உள்ள விட்டாங்க. அன்றைக்கு பார்த்து பகவானுடைய பணிவிடை செய்யக்கூடிய பல பேர் விடுமுறைக்கு போயிருந்தாங்க போல இருக்கு. இவருடன் தான் ஃபுல் இன்சார்ஜ். அப்படி போனான் விரோச்சனன். எல்லாரும் போயாச்சு. அவன் பார்த்தான் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார், தலையில் பெரிய கிரீடம். இவனுக்கு என்ன தோணி, இந்த கிரீடத்தை தூக்கி நாம் வச்சுட்டா என்னன்னு தோணிட்டு அவன் என்ன பண்ணான், மெல்ல அந்த கிரீடத்தை கழட்டினான். அது வரைக்கும் பெருமாள் படுத்துன்னு தான் இருந்தான். அவன் கழட்டினதும் தெரியாது. கழட்டி அப்படி உத்தரியத்தில் வச்சு சொருகி வச்சு மூடினான். வாசல் வழியாக போயிட்டான் அவன் பாட்டு. அதெல்லாம் மூடின்னு போறியே, வாட் இஸ் தட் அப்படின்னு செக்யூரிட்டி கேட்கணும் இல்லையோ. எல்லா வேலையும் கருடன் செய்கிறார், கேட்கல. பெருமாள் கோயிலில் வந்தால் போது காஞ்சிபுரியில் எடுத்துகிட்டு போகிறான் படப்பள்ளியில் விட்டார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கருடா அப்படின்னு குரல் கேட்டது, பெருமாள் குரல். ஓடி உள்ளே போனான். என் கிரீடம் எங்கேன்னு கேட்டார். சுவாமி தள்ள அணிஞ்சிருந்தீங்களே. அணிஞ்சிட்டு இருந்தேன், என் பங்கடாது. அந்த விரோச்சனம் தான் வந்தான், திருட்டு மொழி முழித்தான். அப்போவே சந்தேகித்தேன், ரவுடி தான் பண்ணாமல் இருக்க மாட்டேன்னு. இதோ என்று போய் கருடன் பாதாளத்துக்கு போய் விரோச்சனோட போரிட்டு அந்த கிரீடத்தை மீட்டுவிட்டார்.
வேலை முடிஞ்சோடனே கொஞ்சம் மெல்ல பறந்து வர்றார் பூலோகத்தில். அப்புறம் கோகுலத்தில் கண்ணபிரான் புல்லாங்குழல் ஊதி கொண்டிருக்கிறத பார்த்தார். அந்த அழகு ரொம்ப நல்லா இருந்தது. கருட பகவானுக்கு பிடிச்சி போயிடுது. கிட்டக்க வந்தார். இந்த கிரீடத்தை இந்த குழந்தைக்கு வச்சா எப்படி இருக்கும்? குழந்தையே உள்ளே போயிடும். ஆனால் கருடன் அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா அவருக்கு ஒன்று தெரியும், பகவானுடைய ஆபரணங்கள் எல்லாமே ஒரு நித்திய சூரியன். குழந்தையின் தலைக்கேற்றபடி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிவிடும். இப்போ கூட ஹக்கன் வேறெல்லாம் இருக்குது பாருங்க, சைஸாக கேட்குறான், போட்டால் அந்த வேலை இடுப்பு தப்புன்னு பிடிச்சிக்கிறது. அந்த மாதிரி ஒரு டிசைன் அது. இந்த கிரீடம் கண்ணபிரானுக்கு தலைக்கு பெர்ஃபெக்டாக ஒத்துடும் அப்படின்னு அந்த கிரீடத்தை கண்ணபிரான் தலையில் வச்சார். வச்சு அந்த கிரீடத்தை குழந்தை மேலே கழுகாக இருக்கிற கருடன் அந்த குந்துமணி மாலை எடுத்து அந்த கிரீடத்தை வச்சு அந்த குந்துமணி மாலையை சூட்டி மயில் இறக்கு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பறவை இறக்கு, பறவை அரசனுக்கு, அதனால் அதுவும் நல்லா இருக்குது. அப்படி தான் அதையும் வச்சுட்டு போயிட்டார். திருப்பார்களுக்கு வந்தார். கருடா என்னாச்சு கிரீடம்னு கேட்டார் பகவான். கடைச்சுடுத்து எங்கே? வழியில் பார்த்தேன் சுவாமி, பிருந்தாவனத்தில் பூலோகத்தில் அற்புதமான குழந்தை நீர் தான் அது, அவனுக்கு ஃபிட்டாக இருக்கும், வச்சுட்டு வந்துட்டேன். உமக்கு வேறு கிரீடம் ஏற்பாடு பண்ணுறேன். சரி, கண்ணபிரான்ற தினம் வீட்டுக்கு போனான். தாயார் பார்த்தா புருடா தலையில் தங்க கிரீடம் இருக்குது. அப்படியே எடுத்துட்டார். எடுத்தால் யார் வச்சா, எப்படி கிடச்சிது? ஒரு பறவை வந்து கழுகு வச்சுட்டு போயிடுதுமா, பெருசாக தள்ள வச்ச உடனே ஃபிட் ஆகிடுதுமா அப்படின்னு குழந்தை சொல்லிட்டு. ஏன் வானத்திலேருந்து ஒரு கழுகு வந்து வச்சு கிரீடம், ரொம்ப விலை உயர்ந்த கிரீடமாக இருக்கலாம், தேவலோகத்து கிரீடமாக இருக்கலாம் அப்படின்னு அவள் ஊரில் முன்னாளால் பண்ணாளால் ஒருத்தர் இருக்காரு வச்சுங்களேன். தங்க நகையெல்லாம் அடகு வைக்கிற வேணாம், அவருக்கு வேலையே போயிடுது. கண்ணபிரான் பிறந்த பிற்பாடு யாருமே கடன் வைக்கிறதில்ல அவர்கிட்ட. அப்படி பாவம் ஓட்டிட்டு உட்காண்ட்ருக்கார். அவர்கிட்ட இந்த கிரீடத்துக்கு என்ன விலை இருக்கும் மதிப்பீடு போட போனால், அதை மதிப்பீடு போட போனால் அவர் வச்சார். அம்மான்னார், இந்த கிரீடத்துக்கு மதிப்பீடே கிடையாதுமா, இது பகவான் வைகுண்ட லோகத்தில் உள்ள ரத்ன கற்கள் இருக்கக்கூடிய கிரீடம்மா, உங்கள் குழந்தை தான் அதிசய குழந்தையாச்சேன்னு கையை கூப்பிட்டு கொடுத்துட்டான். உடனே யசோதை என்ன பண்ணினா, அந்த கிரீடத்தை நேரம் தங்கள் ஊர் பெருமாள் கோயிலில் வச்சுவிட்டான். பெருமாளுக்கு சமைச்சிட்டான். அங்கே தான் எதுசைலநாதன்னு பெருமாள் இருந்தார். அவர் தான் இப்போ மேல்கோட்டையில் திருநாராயண பெருமாள் இருக்கார். அவரிடம் இந்த கருடவானத்தன்னைக்கு இந்த கிரீடத்தன்னைக்கு ஒரு சூட்டுறாங்க. மற்றெல்லாம் காவலில் வச்சுருக்காங்க. வைரமுடி சேவைன்னு மக்களுக்கு பிரசித்தமானது. ஆனாலும் கிருஷ்ணன் சொன்னார் அம்மாட்ட, ஏம்மா அந்த கிரீடமும் அதோடு அந்த குந்துமணி மாலையும் அவ்வளோ அழகாக இருந்தது, அதை தூக்கி கோயில் கிரீடத்தை கொடுத்துட்டேன், குந்துமணி மாலை மட்டும்தான் எனக்கா அப்படின்னா. உனக்கு என்னடா குழந்தை, இன்னொரு கிரீடம் பண்ணி போட்டாய். கருடம் வச்ச கிரீடம் மாதிரியே ஒரு கிரீடம், அது மேலே குந்துமணி. இது எப்பொழுதும் ஸ்டைலாக போட்டு போயிடுவார். ருக்மிணி கல்யாணம் ஆகிடுத்து, ஜாம்பவதி கல்யாணம் ஆகிடுது, சத்யா கல்யாணத்துக்கு முன்னாடியே. அப்போ ஜனங்கள் சொன்னான், இந்த நம்ம கிருஷ்ணன் பாரேண்டி பெரிய சக்கரவர்த்தியின் பொண்ணு ருக்மிணியும் கல்யாணம் பண்ணிட்டுருக்கான், கரடிக்குட்டியும் கல்யாணம் பண்ணிருக்காண்டி. கரடிக்குட்டின்னு சொல்கிறாலே எவ்வளோ அழகாக இருக்கா, அழகான பெண்ணாக தான் இருக்கா, மனுஷன் மூஞ்சி மனுஷனாக தான் இருக்கா. இருந்தாலும் அப்பா கரடியாண்டி, அம்மா தான் அப்சரஸ் தான், அம்மாவை கொண்டு போகிறதுக்கு பொண்ணு அப்படின்னு ஜனங்கள் பேசிகிட்டு இருந்தா. அந்த ஜனங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்டார், அது எப்படி ரெண்டு பேரையும் மனைவியாக ஏற்றுக்க முடியும்? சக்கரவர்த்தியின் அடுத்த பெண்ணான ருக்மிணி எங்க, காட்டிலே வனவிலங்கான கரடியிடம் வளர்ந்த பெண் எங்க, அது ரெண்டுத்தையும் பகவான் எப்படி ஏற்றுக்கிறான் அப்படின்னு கேட்டால், அது பகவான் அவன் ஏற்றுக்கிறான்னா. அப்போ கண்ணபிரான்ட்டே ஒரு இருவர் கேட்டார், தாங்கள் எப்படி இருவரையும் சமாளிக்கிறீர்கள்? பகவான் சிரித்தான். ஏன்னு கேட்டால், என் தலையை பாருங்கள்னா. ஆமாம், தலையில் என்ன இருக்குது? தங்க கிரீடம் இருக்கா? இருக்குது. அந்த தங்க கிரீடத்தை சுற்றி என்ன இருக்குது? குந்துமணி மாலை. குந்துமணி மாலை தங்க கிரீடம் ரெண்டுத்தையும் கிரீடமாக சுமக்கிறேனா இல்லையா? அதே மாதிரி சக்கரவர்த்தி பெண் கரடி பெண் ரெண்டு பேரையும் சுமக்கிறேன், ஆச்சரியம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு பகவான் சொல்லி ரெண்டு பேரையும் ரெண்டு மனைவியும் தலையால் சுமக்கிறேன். மனைவினா கணவன் தலையால் சுமக்க ஏற்பட்டவள். அப்படி தான் சொல்லியிருக்கு சாஸ்திரம். மூர்தானம் பத்யுராரோக பிரஜயாச்ச விராட் பவா. பெண்ணே, நீ கணவனுடைய தலை மீது ஏறி உட்காரு என்று கல்யாண பெண்ணுக்கு ஆசீர்வாதம்.
ஃபிசிக்கலாக தள்ள உட்காந்துருவாங்களான்னு. கணவன் தலையால் தூக்கி கொண்டாடும்படியாக வாழணும். நான் 2 மனைவிகளையும் அப்படித்தான் வச்சுருக்கேன். அதெல்லாம் தங்க கிரீடமும் எனக்கு ஒன்று தான், குந்துமணி மாலையும் ஒன்று தான், ருக்மிணி என் மனைவி தான், ஜாம்பவதி என் மனைவி தான் என்று சொல்லி பகவான் அவர்களை வியப்பூட்டி நின்றான். அதனால் இவர் கிரீட குஞ்சாவதம்சகாயரமான்னு பெயர் வைக்கணும். நாரதர் மன்னர் பாதி பேரையே சொல்கிறார் குஞ்சாவதம்சகன். அதாவது நாம் எல்லோரையும் நம் உறவினர்களை அவர்களை ஸ்டேட்டஸ் பார்க்காம நம்மை நெருங்கினவர்களை நாம் ஒரே மாதிரி லெவலில் ட்ரீட் பண்ணணும். நமக்கு அந்த வழக்கம் கிடையாது. பார்த்தீங்களா, ரொம்ப பணக்கார வீட்டு உறவுக்கு கல்யாணம்னா நாம் 10,000 ரூபா மொய் வைப்போம், கடன் வாங்கியாவது. ஏழை உறவுக்காரன் இருந்தால் 200 ரூபா மொய் வச்சுட்டு வருவோம். உண்மையிலே ஏழைக்கு தான் 10,000 ரூபா கொடுத்தா வசதியாக இருக்கும். பணக்காரனுக்கு ஏற்கனவே பணம் இருக்குது, ஒரு 200 ரூபா மரியாதைக்கு வச்சா போதும். ஆனால் மாட்டோம். ஆனால் எம்பெருமான் ஒருவன் தான் தலையில் கிரீடத்தையும் வைப்பான், குந்துமணி மாலையும் வைப்பான். அந்த பண்பு நமக்கு வருவதற்கு இந்த திருநாமத்தை ஜெபிக்கணும். எங்கே கலந்து ஜெபிங்கள். குஞ்சாவதம்சகாய நமஹா. இதுக்கு பின்னணியான ஸ்லோகம். வல்லூகபுத்ரீம் விபீஷ்மபுத்ரீம் தாரத்வபுத்யா கதமேஷ தத்தே பக்ஷேந்திர சந்யஸ்த கிரீட குஞ்சா வதம்சகோயம் நனு சாமி நாமா குஞ்சாவதம்சகாய நமஹா. இதற்கு தமிழ், மன்னர் பீஷ்மகர் மகளும் கரடி மன்னன் மகள் ஜாம்பூவும் மனைவிகள் எனக்கு மாறுதல் இல்லை. பொன்னாலான திருமுடியும் பூண்டேன், குந்துமணி மாலையும் பூண்டேன். காணீர் எனவே நின்றான் குஞ்சாவதம்சனாம், பேர் பெற்றான் தானே. எங்கே கலந்து ஜெபியுங்கள். குஞ்சாவதம்சகாய நமஹா. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.